வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் செஞ்சு விட்டாங்க. என்னடா இதே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க தானே? வேற ஒன்றும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவர் இருந்தனு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இப்போ கூட சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே பாலுங்கத்தில் தள்ளிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே அப்படின்னா உங்க கூட சேர்றத பாலுங்கத்தில் தடத்துக்கு சமமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஏன் புரிஞ்சுக்காம முட்டாள் மாதிரி ஒரு பக்கம் பேசின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சைலண்ட் ஆயிடுறாரு. உடனே பார்க்கணுமே, நம்ம மல்லி இருந்துன்னு எனக்கு முழு சம்மதம் தான். நான் யாரோட கட்டாயத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், என் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். சரி இருக்கட்டும், என்னவெல்லாம் நடக்க போதோ ஏதுவெல்லாம் நடக்க போதோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி என் மனசு கல்லாயிருச்சு, இதுக்கப்புறம் கல்லாகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மனசுக்குள்ளேயே இருக்காங்க. அதே சமயத்தில் வாய் சவுடால் விட்ட நம்ம தலைவி இப்போ வாய் சவுடால் விடாமே வர போகிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி தாங்க. வெண்பா குட்டி என் அம்மாவை நான் கூட்டினதுக்கு நானும் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அழுது ஒப்பாரி வச்சு வந்திருக்காங்க. வந்து சொன்ன மாதிரி செய்ய போகிறாங்களா செய்ய மாட்டாங்களா, பொறுத்திருந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற செகண்டில் முடிய போகுது. எல்லாமே தலைகையில் தீர்மானிக்க போகிறாங்க. அப்போ தான் புரிய போகுது, அடடா என்னடா இவ்வளோ விஷயம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க செம்ம டென்ஷன் பார்த்தீங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டில் விஜய் வந்துட மாட்டாரா, விஜய் வந்து நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கனவோட இருக்காங்க. அந்த கனவுகள் கனவாகவே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தா தெரிய போகுது. வாழ்க்கையில் எவ்வளவோ பட்டாச்சுங்க, இதுக்கு மேலே படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்குவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற கான்செப்டில் தான் நம்ம மல்லிக்குட்டி இப்போதைக்கு இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் அவங்க தாங்கிறதுக்கு சம முன்னேற்றக்குள்ள அவங்களுக்கு நிறைய விஷயம் அமைஞ்சிருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம் கூடிய சீக்கிரம், கூடிய விரைவில் வரதான் போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருந்து வந்து மல்லியை கூப்பிட்றாங்க, உடனே ஓடி வந்துடுறாங்க. விஜய் வந்து கூட்டும் போது, இல்லை விஜய் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க வாழ்க்கைக்குள்ளே, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நிஷா என் குழந்தைய கூட்டின்னு போயிடுவா, நீ மட்டும் நினச்சா மட்டும்தான் அவளை திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களோட அக்கறையும் உங்களோட இதுக்கும் நான் வர்றதுக்கு ஒன்று நான் ஒரு வருஷத்துக்கு மேலே கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, திரும்ப ஒரு வருஷம் போட போகிறீங்களா, 2 வருஷம் போட போகிறீங்களா, என் வாழ்க்கையை திருப்பி நாசனம் பண்ண போகிறீங்களா, செருப்பால் அடிக்காத குறைய 4-5 வார்த்தை விட்டுறாங்க. உடனே சைலண்ட்டாக போகிறா. வெண்பாமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட வெண்பா, உடனே வெண்பாமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க தான் மகளை. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சுச்சுவேஷன் எங்கே இருக்கும், உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறாங்க. அவங்க அண்ணா பாபு இருந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காரு. வாழ்வியமாயம் இந்த வாழ்வியமாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலே இருக்காரு. இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்னடா இருக்குது சாமி, இன்னும் பேசுறதுக்கு இல்லை, எல்லாமே முடிச்சு விட்டாங்க போங்கடாடே, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் இப்போ இன்னுமே நடக்காது போது இல்லைக்கே, வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா இன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாபு உட்காந்து தலையில் முக்கடை போட்டு அழுதுன்னு இருக்காரு. பாபே எதுவும் பண்ண முடியாது பாபு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்து என்ன பண்ண முடியும் அதை வந்து பார்க்கணும், அடுத்து உன் பொண்ணை உன் மகளை எப்படியாவது நாளாக்கே நல்ல பையனை கட்டி கொடுப்பா, உன் தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுக்க வாய்ப்பில்லை, உன் தங்கச்சி பிடிச்ச பையனா கட்டிண்டா அதோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறணும்னு நம்ம சொல்லுவோமே. பாபு வந்து முடியாது அப்படியே தான் சொல்லிப்பாரு. இந்த பாபுக்கு மண்டியில் மசாலா வணக்கணும், இல்லைன்னா அருவானாக்கணும், ஆனால் எதுவுமே இல்லாத அந்த பாபு என்ன பண்ணுறது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்து வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சீ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.